Hi friends, welcome to SR Academy. TNPSC Maths Group 4 2024 இதில் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் 25 கணித வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. அதற்கான விடைகள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, மொத்தமுள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் காண்க. மீண்டும் ஒரு சதவீதம் கேள்வி. அதாவது மொத்தத்தை கீழே போடுங்க. மொத்தமாக 20 மணி இருக்குது, அதை கீழே போடுங்க. என்ன கேட்குறாங்க? சிவப்பு மணியின் சதவீதம். அப்போ சிவப்பு மணி எத்தனை இருக்குது? 5 இருக்குது. அதை மேலே போடுங்க. அதை 100ஆல் பெருக்கி போடுங்க. நம்ம சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். மொத்தத்தை கீழே போடுங்க, கேட்குறத மேலே போடுங்க, 100ஆல் பெருக்கி போடுங்க. இதை அடித்தோம் அப்படின்னா 5 தடவை வரும். 5 25%. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க. ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF. மீப்பெரு பொது காரணி காண்க. வழக்கமாக நம்ம நம்பர்லாம் கொடுத்தா அதுக்கு மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இது என்ன சார் பின்னமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதற்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது HCF is equal to HCF by LCM. என்ன சார் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பர்களாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற நம்பருங்களுக்கு நாம் LCM கண்டுபிடிக்கணும். அது இந்த பின்னத்தின் HCF மீப்பெரு பொது காரணியாக இருக்கும். இப்போ மேலே இருக்கிற நம்பர் 2, 4, 6. இதை நாம் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1, 2, 3. ஸோ இதுக்கு மேலே பொதுவான வாய்ப்பாடு இருக்குதா அப்படின்னா இது அனைத்துக்குமே பொதுவான வாய்ப்பாடு கிடையாது. அதனால் இதுக்கு HCF இந்த 2 மட்டுமே. ஸோ இப்போ நியூமரேட்டர்களாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? HCF கண்டுபிடிச்சிட்டோம். டினாமினேட்டரில் என்ன சார் கண்டுபிடிக்கணும்னா LCM கண்டுபிடிக்கணும். ஸோ LCM எதுக்கு அப்படி கண்டுபிடிக்கணும்னா 15, 5. மீண்டும் 15 வருது, அதை விட்டுடலாம். ஸோ இதை பொதுவான வாய்ப்பாடு 5ஆல் வகுக்கும்போது 3, 1ன்னு வருது. ஸோ இதை 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1, 1. ஸோ எல்சிஎம் கடைசியாக 1, 1 வர வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு இருக்கிற இது எல்லாத்தையும் பெருக்குனா 5, 5. ஸோ இதை கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். HCF இஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சோம்? 2 டிவைடட் பை LCM 15. ஸோ 2/15 தான் சரியான விடை. சார் இதுவே எல்சிஎம் கேட்டிருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். எல்சிஎம்முக்கும் ஃபார்முலா இருக்குது. LCM இஸ் ஈக்குவல் டு LCM, அதாவது நியூமினேட்டரோட LCM டிவைடட் பை டினாமினேட்டரோட HCF. அதாவது HCF கண்டுபிடிக்க சொன்னால் மேலே HCF வரும், LCM கண்டுபிடிக்க சொன்னால் மேலே LCM வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், இந்த கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். 65 மற்றும் 117 ஆகிய எண்களின் மீப்போவா. HCF 65 மைனஸ் 117 65m மைனஸ் 117 எனில் mஇன் மதிப்பு என்ன? ஸோ இது 10வது புத்தகத்தில் உள்ள கேள்வியை அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க. முதல்ல 65க்கும் 117க்கும் நம்ம மீசிமா நமக்கு கண்டுபிடிக்க தெரியும், அதை கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக 13ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 5, 13 65, 9, 13 117. இப்போ 5க்கும் 9க்கும் பொதுவான வாய்ப்பாடு கிடையாது. அதனால் HCF இஸ் ஈக்குவல் டு 13. இது நாம் கண்டுபிடிச்சது. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க ஒரு மீப்போவா சொல்லியிருக்காங்க. அது 65m மைனஸ் 117ன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு சமம் பாருங்கள்? இஸ் ஈக்குவல் டு 13க்கு சமம். நாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த 117 அந்த பக்கம் கொண்டு போனால் இது 2 ஆட் ஆகிடும். 65m இஸ் ஈக்குவல் டு 130. இந்த 65ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு m இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வரும். 2, 65, 130. ஸோ விடை சி 2. ஸோ இந்த மாதிரியான கணக்கெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும் பாருங்கள். ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக இதே கேள்வி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஒரு எளிமையான கேள்வி கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கண்டுபிடிங்க, மீசிமா கண்டுபிடிங்க அப்படின்ட்டு. 15, 25, 75.
இது மூணுத்துக்கும் பொதுவான வாய்ப்பாடு ஈஸியாக சொல்லிடலாம். 5 3 5 5 25 15 75. இதை திரும்பவும் நம்ம எந்த வாய்ப்பாட்டா ஏதாவது ரெண்டுத்துக்கு பொதுவான வாய்ப்பாடு இருந்தால் போதும். 5க்கும் 15க்கும் பொதுவான வாய்ப்பாடு 5 போடுறோம். 3 ஓரஞ்சு 5 3 5 வகுக்காது, அதனால் 3 அப்படியே போட்டுட்டேன். 3 5 5. திரும்ப இந்த 3 2 இடத்துல இருக்கிறதால 3 போடுறேன். எனக்கு 1, 1, 1ன்னு வருது. இப்போ எல்சிஎம் என்பது இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பெருக்குவது. 5 25 25 3ஆல் பெருக்குனா 75. ஆப்ஷன் சி. ஸோ உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்லித்தரேன். கொடுக்கப்பட்ட 3 நம்பரில் பெரிய நம்பர் இருக்கு இல்லையா, இது சிறிய எண்களின் மடங்காக இருந்தால் பெரிய நம்பர் தான் எல்சிஎம்மாக வரும். இப்போ 5 5 75 3 25 75. அப்போ 75இன் வகுத்திகளாக இது ரெண்டும் இருக்குது. அதனால் பெரிய நம்பர் 75 எல்சிஎம்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இல்லை சார் அதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணியும் ஆன்சர் போடலாம், எந்த தப்புமே வராது. திரும்பவும் ஒரு எல்சிஎம் கணக்கு. போன கணக்கு நம்பரில் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது இயற்கணித கோவைகளில் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், மீசிமா. இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, முதல்ல இது ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ரெண்டுமே ப்ளஸ் நம்பராக இருந்தால் எல்சிஎம் ப்ளஸில் வரும். ரெண்டுமே மைனஸ் நம்பராக இருந்தால் எல்சிஎம் மைனஸில் வரும். 1 + 1 மைனஸ்னால் எல்சிஎம் மைனஸில் தான் வரும். ஏன்னா மீச்சிறு பொது மடங்கு சிறியது எது அப்படின்னா மைனஸ் தான், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்பரை மட்டும் பாருங்கள். 9 12ன்னு இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் மீசிமா கண்டுபிடிங்க. 3ஆம் வாய்ப்பாடு 3 9 4 12. ஸோ திரும்ப என்ன பண்ணோம், 3ஆம் வாய்ப்பாடு 1, 4. அடுத்து 4ஆம் வாய்ப்பாடு 1, 1. ஸோ அது பாருங்கள் 3 9 4 9 36. 9க்கும் 12க்கும் மீசிமா 36. அடுத்தது ஏபிசி, இந்த வேரியபிள்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் பொதுவாக இருப்பதில் உயர்ந்தபட்ச அடுக்கு. இப்போ இதுலேயும் ஏ இருக்கு, இதுலேயும் ஏ இருக்குது. இது ரெண்டில் பெரிய அடுக்கு பவர் எது பெருசோ அதை எடுத்து எழுதுங்க. இங்கே a³ தான் பெருசு. ஸோ பி ரெண்டுத்துலேயும் இருக்குது. இதில் பவர் எது பெருசு, ரெண்டுத்துலேயுமே ஸ்கொயர் தான் இருக்குது, அதனால் b² போட்டேன். அடுத்து சி ரெண்டுத்துலேயும் இருக்குது. இதில் பெரிய அடுக்கு எதுனா c². ஓகேவா, இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் பற்றிய கேள்வி. a/b = 2:3, c/d 4:7ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ a/d நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதுங்க. முதல்ல ஏபிசிடியை வரிசையாக எழுதிக்கிறேன். a/b 2:3ன்னு எழுதிக்கிறேன். அதே போல் c/d 4:7ன்னு எழுதிக்கிறேன். ஸோ மெத்தட் என்னென்னா, எங்கெல்லாம் காலியாக இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணணும். இப்போ இதுக்கு அடுத்து காலியாக இருக்குது, அதே 3ஆல் கடைசி வரை போடுங்க. இந்த 4க்கு முன்னாடி காலியாக இருக்குது, இந்த 4 முன்னாடி போடுங்க. இப்போ பெருக்குங்க. 2 4 8, 3 12, 3 12, 3 21. இப்போ ஏவையும் டியும் தான் கேட்குறாங்க கேள்வியில். ஏவுக்கு நேராக 8ன்னு இருக்குது, டிக்கு நேராக 21ன்னு இருக்குது. ஸோ விடை 8:21, ஆப்ஷன் ஏ. இது ஒரு சூப்பரான கேள்வி, மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டினும் கூட. 2x / 1 + 1 / 1 + x / 1 - x = 1 அப்படின்னா எக்ஸின் மதிப்பை காண்க. ஸோ இதை எப்படி போடுறதுனா, கீழே இருந்து மேலே வரைக்கும் போகணும். முதல்ல இதை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் அதனோட மதிப்பு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 - x நம்ம எல்சிஎம்மாக எடுத்து குறுக்கு பெருக்கல் முறையில் போட வேண்டும். ஸோ 1 - x, ஸோ 1 × 1 - x 1 - x, இதையும் பெருக்கினேன். இப்போ இதையும் பெருக்கணும், அதாவது பை 1ன்னு இருக்குது. அப்போது அதை பெருக்குனா ப்ளஸ் x வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -xம் +xம் கேன்சல் ஆகி 1/1 - xன்னு ஆகுது. இப்போ இந்த கோட்டுக்கு கீழே இருக்கிறத எடுத்து எழுத போகிறேன். அது என்ன பாருங்கள், 1 +
1 by இந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக இதை எடுத்து எழுதுகிறேன் 1 by 1 minus எக்ஸு. ஸோ 1 ப்ளஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இது என்ன ஆகும் 1 அப்படியே இருக்கும். பையில் இருக்கிறது தலைகீழாக மாறும் 1 minus எக்ஸ் by 1. ஸோ 1 நம்ம எதால் பெருக்கினாலும் அதே தான் வரப்போகுது 1 ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸு. ஸோ நமக்கு பை 1 விட்டுடலாம். இப்போ என்ன வருது 2 மைனஸ் எக்ஸ்ன்னு வருது. ஸோ இதுக்கு கீழே இருக்கிறது 2 மைனஸ் எக்ஸு. இப்போ என்னவோ இதை ஃபுல்லாக இப்போ நான் டீல் பண்ண போகிறேன். இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் முதல்ல அந்த 2xஐ போட்டுடுறேன் டிவைடட் பை இதனோட மதிப்பு 2 மைனஸ் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் அதை போட்டுடுறேன் which is equal to 1. இது அந்த பக்கம் குறுக்கு பெருக்கல்ல போவோம் 2x is equal to 2 minus எக்ஸு. எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டாந்தா 3x is equal to 2. அப்போ x is equal to 2 by 3. ஸோ x is equal to 2 by 3 ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த கேள்வி வட்டத்தின் ஆரம் radius of the circle is increased by 1%. What is the increased percentage in its area? வட்டத்தின் ஆரம் 1% அதிகரித்தால் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? முதல்ல வட்டத்தின் பரப்பளவு நம்ம பை ஆர் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். முதல்ல ஆரம் 100ன்னு எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம சதவீதம் கணக்கு போடும்போது தோராயமாக எடுக்கிறது 100ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பை இன்ட்டு 100 ஸ்கொயர், அதாவது 100 போட்டு கூட 2 0 போட்டோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10,000 பை. ஸோ முதல்ல இருக்கிற வட்டத்தின் ஆரம் 10,000 பை. இப்போ ஆரம் என்ன ஆகுது 1% ஆகுது, அதாவது 100ன்றது 101 அப்படின்னு ஆகுது. இப்போ புதிய பரப்பளவு என்னவாக இருக்கும் பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு 101 இன்ட்டு 101 101. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 101 பிறகுனா 10,201. இந்த பை அப்படியே வந்துடும். ஸோ ஆரம் அதிகரிக்கும் போது 2 பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பரப்பளவு அப்போ அதிகரித்தது எவ்வளோ பாருங்கள் 10,201ல் 10,000 போனால் அதிகரிப்பு இஸ் ஈக்குவல் டு 201 பை. 201 பை அதனுடைய பரப்பளவு அதிகரிச்சிருக்கு. இப்போ அதிகரிப்பு சதவீதம் என்ன? அதிகரித்த தொகையை மேலே போடுங்க 201 பை. முதல்ல இருந்த தொகை முதல்ல என்ன கண்டுபிடிச்சோம் 10,000 பைன்னு கண்டுபிடிச்சோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது தான் போடணும் 10,000 பை இன்ட்டு 100 தான் சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு. பையும் கேன்சல் ஆகிடுது. இப்போ என்ன ஆகுதுன்னா 2 0 கேன்சல் ஆகிடுது. 2 இலக்கம் தள்ளி புள்ளி வருது. அப்போ 2.01 பை அப்படின்னு ஆன்சர் வருது. சாரி பை கேன்சல் ஆகிடும். 2.01 சதவீதம். ஆப்ஷன் டி 2.01 சதவீதம். அடுத்து டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக நம்ம சேனலில் போடப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அனைத்து வீடியோக்களும் இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். அடுத்த கேள்வி 180 நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய ஆகும் நாட்கள் டேஷ். இது வேலை மற்றும் நேரம் இந்த கணக்கு. இதுக்கு தான் ஃபார்முலா நான் ஆல்ரெடி பல முறை சொல்லியிருக்கேன். P1 H1 D1 PhD அப்படின்னா வச்சுங்க. by W1 is equal to P2 H2 D2 by W2. ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினா எந்த கணக்காக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் வந்துடும். இந்த நேரம் மற்றும் வேலை கணக்கு அப்படின்னா P என்பது பர்சனை குறிக்கும், H என்பது ஹவர்ஸ் நேரம் மணி,
டி என்பது டேஸ் நாட்கள், டபிள்யூ என்பது ஒர்க்கு. இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா 180 நீட்டனம் உள்ள பாய் செய்கிறாங்க, அதுதான் W1 ஒர்க் 1. 15 பெண்கள் செய்கிறாங்க, அது பர்சன்ஸ் ஆட்கள் P1. 12 நாட்களில் செய்கிறாங்க, இது D1. ஓகேவா? அடுத்தது 512 மீட்டர் நீளமுள்ள பாய் செய்கிறாங்க, இது ஒர்க் 2. அப்புறம் 32 பெண்கள் செய்கிறாங்க, இது P2. அப்படின்னா D2 என்ன சார்? ஹெச் கொடுக்கலையே. ஹெச் கொடுக்கலன்னா அதை விட்டுட்டு அப்படியே கணக்கு போட வேண்டியது தான். ஹவர்ஸ் கொடுத்தா டேஸ் கொடுக்க மாட்டாங்க, டேஸ் கொடுத்தா ஹவர்ஸ் கணக்கில் கொடுக்க மாட்டாங்க. இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 15 இன்ட்டு D1 வந்து 12 டிவைடட் பை W1 180 இஸ் ஈக்குவல் டு P2 32 இன்ட்டு D2 தான் கண்டுபிடிக்க போகிறோம் பை W2 என்னது 512. ஸோ அதை இப்போ அடித்து போட்டுடணும். என்ன எப்படி அடிக்கலாம் அப்படின்னா 8ஆம் வாய்ப்பாட்டால் எடுக்கிறேன். 4 8 32, 6 8 48, 4 8 32, 1 நாள் 4, 16 நாள் 64. ஸோ இதை வந்து நான் 4ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறேன். 3 நாள் 12, 4 நாள் 16, 5 நாள் 20, 1 பாஞ்சு 3 பாஞ்சு 45, 3 3 கேன்சல் ஆகிடுது. இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. D2 பை 16 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ D2 இஸ் ஈக்குவல் டு 16. இந்த பக்கம் போனால் பெருக்கல்ல வரும். அப்போ D2 16 நாட்கள், ஆப்ஷன் பி. இந்த கணக்கு அடிக்கடி ரிப்பீட்டடான கொஷின், பெரும்பாலும் இந்த கணக்கை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கணக்கை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 16 நாட்கள் விடை. அடுத்த கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி. 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர். ஸோ 280 பேரை ஏற்றி போகணுன்னா அந்த விமானம் 2 தடவை பயணம் செய்யணும். அப்படின்னா 1400 பேரை ஏற்றி போகிறதுக்கு அந்த விமானம் எத்தனை முறை பயணம் செய்யணும்? ஸோ ஒரு முறைக்கு அது எத்தனை பேரை ஏற்றி போகும்னா 280ல் பாதி 140 பேரை ஏற்றி போகும். ஒரு முறைக்கே 140 பேர். கணக்கு முடிஞ்சு போச்சு பாருங்கள். அப்போ 10 முறை, அதாவது இதை 10ஆல் பெருகுனா இதையும் 10ஆல் பெருகணும். 1400 பேர். செம ஈஸி. ஸோ 10 முறை என்பது தான் விடை. ஆப்ஷன் பி. ஈஸியான கேள்வி. அடுத்து தனி வட்டி கேள்வி. தனி வட்டி கணக்கு இல்லாமல் கொஷின் பேப்பரே இல்லை அப்படின்னு இருக்கு பாருங்கள். அசல் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ காலம் வந்து எப்படி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்கள். பிப்ரவரி 4ஆம் தேதி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்தில் கிடைக்கும் தனி வட்டி காண்க. ஸோ இதில் என்ன நாள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 2005ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் மொத்தமாக 28 நாள். ஸோ அதில் 3 நாள் அவங்க கடன் வாங்கலை, 4ஆம் தேதியிலிருந்து தான் கடன் வாங்கியிருக்காங்க. 28ல் 3 போனால் 25 நாள். ஸோ பிப்ரவரியில் 25, மார்ச்சில் 31, ஏப்ரல் 18ஆம் தேதி கடனை திருப்பி தந்துடுறாங்க. அதனால் 18ஆம் தேதிக்கு வட்டி கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற 17 நாளைக்கு வட்டி உண்டு. ஸோ அதை கூட்டிக்கிறேன். மொத்தமாக எத்தனை நாள் வருது அப்படின்னு கூட்டி பார்த்தா 73 நாட்கள்னு வருது. பெரும்பாலும் 73 வரும். ஏன்னா 365 73ஆல் வகுப்படும். இந்த விடை தான் வரும்னு நான் சொல்கிறேன். சரியா? அப்போ காலம் n = 73 நாள். அதை எப்போதும் நம்ம ஆண்டுகளில் தான் எழுதணும். அதனால் 365ஆல் டிவைட் பண்ணுறேன். ஒரு வருஷத்துக்கு 365 நாள், அதனால் 365ஆல் டிவைட் பண்ணுறேன். இதை டிவைட் பண்ணால் 1 73 73, 5 73, 375. இப்போ எண்ணும் கண்டுபிடிச்சாச்சு. தனி வட்டி I = PNR/100 which is equal to P3000. n வந்து 1/5, R வந்து 6.25.
இதை வந்து கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றினா 25/4 வருது. 25/4 இன்ட்டு 1/100. ஸோ இதை நம்ம கணக்கு போட்டு முடிச்சிட்டோம்னா வேலை மிச்சம். இந்த 2 ஜீரோவும் அடிச்சாச்சு. ஸோ 5 25 2 4 5 2 30. இப்போ 15 பெருக்கல் 5 75/2. தட் இஸ் ஈக்குவல் டு 75ல் பாதி 37.5. 37.5. ஆப்ஷன் பி 37.5. 37 ரூபா 50 காசு தான் அவருக்கு தனி வட்டியாக கிடச்சிருக்குது. அதுக்காக அவர் வட்டிக்கு விட்டு வேலை செய்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் 9 செட்டு இருக்குது. ஸோ இதில் எல்லா சப்ஜெக்டும் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் தமிழ் எல்லாமே இருக்குது. இதில் ஆன்சர்ஸும் குறிக்கப்பட்டுள்ளது. ஸோ உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர்ஸ் பிடிஎஃப் ஃபார்மில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த கொஷின் பேப்பர்ஸ் அனுப்பி வைக்கப்படும். அதுக்கு அடுத்தது குரூப் 1 எக்ஸாம் கொஷின் பேப்பர் வேணும் சார் அப்படின்றவங்களுக்கு அவங்களுக்கு 6 செட்டு கொஷின் பேப்பர் இதற்கு முன்னர் நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸ் மார்க்டு ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பரு இருக்குது. அவங்க வேணும்னாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, ஒருவர் ஒரு தொகையை அசல் என்னன்னு தெரியல, அதை பீன்னு வச்சுக்கலாம். ஆண்டுக்கு 6%, R = 6% தனி வட்டிக்கு விடுகிறார் 8 ஆண்டுகளில், N = 8. அவருடைய தனி வட்டியானது அசலை விட 260 குறைவு. ஸோ I = என்ன கொடுத்துருக்காங்க, அசல் பியை விட 260 ரூபா கம்மியாக. அப்படின்னா அவர் வட்டிக்கு விட்ட தொகை அசல் என்ன, பி என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், I = PNR/100. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஐக்கு பதிலாக P - 260ன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதுகிறேன். P × N 8 ஆண்டுகள், R 6%/100 போட்டாச்சு. ஸோ இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடித்தால் போதுமானது. இதை நான் 4ஆம் வாய்ப்பாட்டால் அடிச்சிடுறேன். 2 நாள் 8 25 நாள் 100. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், குறுக்கு பெருக்கல் பண்ணுறேன். 25 Pயால் பெருக்குனா 25P - 220யும் 25யும் பெருக்குனா 6500 = 2R 12 12P அப்படின்னு வருது. இப்போ Pலாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன வருது, 25P - 12P = 6500. அதாவது 13P = 6500. இதை அடிக்கிறேன். 13 13 5 13 65. பக்கத்தில் 2 ஜீரோவை போட்டாச்சு. ஸோ P = நமக்கு 500 ரூபாய்னு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் சி சரியான விடை. இந்த கேள்வி இன்னும் எத்தனை தடவை தான் கேட்க போகிறாங்கன்னு தெரியல, அத்தனை தடவை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது. பாருங்க, முதல் வருடம் 2வது வருடம் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள். முதல் வருஷம் 15%, 2வது வருஷம் 20%, 3வது வருஷம் 25% எனில் ரூபாய் 15,000 அசலுக்கு 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு வருடமும் வட்டி மாறுகிறது, வட்டி வீதம் மாறுகிறது. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கான்னா, இதுக்கு தனி ஃபார்முலா. நீங்கள் அந்த ஃபார்முலாவில் போட்டால் தான் உங்களால் உடனடியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். P × 1 + R1/100 × 1 + R2/100 × 1 + R3/100. இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ A என்பது கூட்டுத்தொகையை குறிக்கும், வட்டியை குறிக்காது. ஸோ இதில் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 15,000 1 +
15/100 இன்ட்டு 1 + 20/100 இன்ட்டு 1 + 25/100. இதை நான் போட்டு எனக்கு ஆன்சரே மனப்பாடம் ஆயிடுச்சு. இது பாருங்கள், 15,000 இன்ட்டு இது குறுக்கு பெருக்கல் 100 + 15 115/100 இன்ட்டு 120/100 இன்ட்டு 125/100. ஸோ இதை நம்ம மேற்கொண்டு சுருக்கிறோம். ஸோ 2 0 2 0 3 0 3 0 அடிச்சாச்சு. இந்த 0க்கு இந்த 0 அடிச்சாச்சு. மீதி இருக்கத்தெல்லாம் அடித்து நாம் பெருக்கி போட்டோம்னா 25,875 ரூபாய் வரும். ஆனால் நம்ம கூட்டுத்தொகை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் கேட்குற கேள்வியில் கூட்டு வட்டி காண்க அப்படின்றாங்க. அப்போ கூட்டுத்தொகையை கண்டுபிடிச்சி வாங்கின அசல் இருக்குது இல்லையா, அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கூட்டு வட்டி கண்டுபிடித்து விடலாம். ஸோ 25,825 15,825 போக 15,000 போக மீதி 10,875 ரூபாய். ஆப்ஷன் ஏ. ஸோ இது ஒரு ரிப்பீட்டடான கொஷின்னு. இதே ஃபார்முலா தான், நீங்கள் மட்டும் போட்டுக்கிட்டே வந்தால் உங்களுக்கு ஆன்சர் எளிமையாக வந்துடும். இந்த வீடியோவில் நம்ம 13 கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் 12 கேள்விகள் இருக்குது. அதை இரண்டாவது பாகமாக நான் வெளியிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ இரண்டாவது பாகம் மற்றும் தொடர்ந்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.